ஹாய், நான் தான் கோகுல் பேசுகிறேன். இந்த படத்துடைய ஹீரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து முகம் தெரிஞ்ச ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கேன். ஏன்னா இவங்க இதே டேரக்டர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாங்க, அம்புலின்னு. அந்த அம்புலி படத்தில் முகம் தெரியாமல் நடித்தேன். ஆனால் நல்ல வரவேற்பு கிடச்சிது. ஆனால் இந்த படத்துலேயும் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆந்தாலஜி. அந்த ஆந்தாலஜினா ஒரு 4-5 கதையை வந்து ஒரே படத்தில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸ் இருக்கும். நான், கோகுல், பாலா. ஸோ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸு பேய் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மூவியோட சென்டர் ஃபோக்கஸ். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லொக்கேஷன்ஸ் எல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். ஜப்பானில் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம், துபாயில் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம், சென்னையிலே ஷூட்டிங் பண்ணியிருக்கோம், ஆந்திரா பார்டரில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வித்தியாசமான இடத்துல நாங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஃபாரினில் போய் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஃபாரின் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹரிஷ் நாராயண். நானும் என் ஃப்ரெண்ட் ஹரியும் அம்புலியை தொடர்ந்து இயக்கியிருக்கிற அந்த படம் இன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச். இந்த படம் ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம், ஃபஸ்ட்டு ஹாரர் ஆந்தாலஜி தமிழில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆந்தாலஜி இது வரைக்கும் தமிழில் நிறைய படம் வந்திருக்கு. எஸ்பெஷலி சொல்லணுன்னா பியூர் ஆந்தாலஜின்னு வந்தது மிஸ்டர் ஏபி நாகராஜன் டேரக்டர். அவர் பண்ண எல்லா படங்களுமே சொல்லலாம். அந்த வகையில் சரஸ்வதி சபதம் திருவிளையாடல் மாதிரி ஒரு பக்தி படங்கள் நிறைய வந்திருந்தாலும் ஹாரரில் முதல் முறையாக பண்ணலான்றதுக்காக இந்த அப்படின்னு அந்த டைட்டில் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த டைட்டிலை பற்றி சொல்லணுன்னா, ஆன்றது ஒரு குளோபல் வேர்ட் ஃபார் ஸ்க்ரீம். ஸோ ஒரு பயத்தில் எங்கே கற்றுனாலும், எந்த ஊரில், எந்த உலகத்தில், எந்த மொழியில் இருக்கிறவங்க கற்றுனாலுமே அப்படின்னு தான் கற்றுவாங்க. ஸோ அந்த ஒரு பொதுவான டைட்டில் அதுக்கு வச்சுருக்கோம். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹாரர் ஆந்தாலஜி. இது வந்து ஒரு 5 ஸ்டோரி இருக்கா மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். 5 ஸ்டோரி இருந்தாலும் அந்த 5 இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி 6ஆவது ஒரு ஸ்டோரி இருக்கும். அதுதான் வந்து இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. இதில் வந்து கோகுல், மேக்னா, பாலா, அப்புறமா சிம்மா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க 4 பேருக்குள்ளே ஒரு ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறமா ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணும்போது நடக்கிற ஒரு கிளாஷை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி ட்ராவல் ஆகுது. அது என்னென்னா மெயினாக வந்து பேய் இருக்கா இல்லையான்ற மாதிரியான ஒரு டாக் வரும்போது, இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. அவங்க 3 பேரும் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் வந்து இந்த மெயின் ஸ்டோரி. எங்களுடைய ஃபஸ்ட்டு மூவி அம்புலி 3D. தமிழ் இண்டஸ்ட்ரியில் புதுமையாக ஏதாவது செய்யணுன்ட்டு அம்புலி படத்தை 3Dயில் எடுத்து கொடுத்தோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். அது வந்து ஹாரர் கம் த்ரில்லர். அந்த படம் அழகாக வந்து 100 டேஸ் மேலே போச்சு. இப்போ செகண்ட் மூவி ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸை காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹாரர் மூவி எடுத்தோம். அந்த ஹாரர் மூவியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாரர் காமிக்கணுன்ட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில், துபாய், ஜப்பான் உட்பட டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மியூசிக் மெயினான ரோல் ப்ளே பண்ணுது. எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஆர்ஆர் மியூசிக் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால் இதை வந்து அந்த மியூசிக்கை வந்து RO 3D முறையில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹாய், behindroots.com. திஸ் இஸ் ஸ்ரீஜித். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆந்தாலஜி ஹாரர் மூவி. அண்ட் ஹாரர் படத்துக்குன்ட்டு நம்ம ஊரில் ஒரு என்றைக்குமே ஸ்கோப் இருக்குது. அண்ட் எங்களோட ஃபஸ்ட்டு படம் அம்புலி வந்து உங்களோட ஆதரவால் வந்து அது ஒரு பெரிய வெற்றி படமாக ஆச்சு. அண்ட் அதே ஆதரவை வந்து இந்த படத்துக்கு தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த படத்தையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தருவீங்கன்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தை நான் வந்து ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணும், முயற்சி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அந்த டைரக்டர்ஸ்க்கு இருக்கு. அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கா இல்லையான்றது வந்து ஒரு கருவாக வச்ச அந்த கதையை அந்த சவுண்ட்லேயே வந்து ஒரு மிரட்ட முடியும்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கதையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸ். அதில் ஃபாரினில் உள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜாப்பனீஸ் கல்ட்டு, அந்த கல்ச்சர் பற்றி அழகாக இதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. உண்மையில் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது என்ன ஏற்படும் சொன்னால், அந்த அதிர்ச்சி ஃபஸ்ட்டு வரக்கூட அது ஸ்க்ரீமிங் கத்துறதே வந்து ஒரு தலைப்பாக வச்சு அது ஒரு டிசைனும் அந்த மாதிரி ஒரு பண்ணதில் வந்து டைரக்டர்ஸ் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக இது பாடல்களுக்கு உள்ளது முக்கியத்துவம் இல்லை, முக்கியமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸு, கதை, அது சொல்லக்கூடிய விதம், ஸ்க்ரீன் பிளே, இது வந்து அருமையாக அமைந்திருக்கிறது. பேய் இருக்கா இல்லையா? சிவவாக்கிய சித்தருடைய பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க,
நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியை சுற்றி வந்து முணமுணத்து சொல்லும் மந்திரம் ஏனடா. அப்படியே ஒரு கல்லை நட்டு வச்சு அது மேலே பூவை போட்டு சுற்றி வந்து முணமுணன்னு மந்திரம் சொல்றியா, அது ஏண்டா அப்படின்னு அவர் சொல்கிற வரைக்கும் இவர் என்ன சாமி இல்லைன்னு சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி தோணும். அடுத்த லைனு, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், கடவுள் உனக்குள்ளேயே இருக்கின்ற பொழுது கல் எப்படி பேசும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் அந்த சித்தர். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார் என்னும் பொழுது பேயும் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அது சமயத்தில் அந்த குண வெளிப்பாடுகள் பிஹேவியரினுடைய வெளிப்பாடுகளில் தெரியும். இருக்கு அப்படின்னாக்கா தெய்வ சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா தீய சக்தின்னு ஒன்று நிச்சயமாக இருக்கத்தானே செய்யும். ஆக அதை எடுத்துக்கொண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். அம்புலியில் வந்து கிளைமேக்ஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் கோகுல் பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. இந்த படம் ஃபுல்லாக டெஃபரெண்ட்டாக நல்லா, ஏன்னா அதுவே அந்த பண்ணுறப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டார் கோகுல். ஆல் த வெரி பெஸ்ட். அப்புறம் மற்றபடி டெஃபரெண்ட்டாக பாஸ்கர் அண்ணன் இருக்கார். அண்ணன் நடிக்கிற படம் எல்லாமே இப்போ நல்லா போகுது. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வந்தாலும் பெரிய கலக்கிடுறாரு. உண்மையில் அரிமா நம்பி படம் பார்த்து அவருடைய சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அமக்கலமாக என் சன் சொல்லுவோம் அடிக்கடி, பயங்கரமாக கிளாப் பண்ணோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. டைரக்டர்ஸ் பற்றி சொல்ல வேணாம், 2 பேரும் 2 கண்ணு மாதிரி, டெஃபினட்டாக நல்ல படம்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். எங்களது கேடிவிஆர் கிரியேட்டிவ் ஃப்ரேம்ஸில் என்ற படம் வெளியிடுகிற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்கிறோம். நீங்களும் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறீர்கள். இந்த படம் சிறப்பாக அமையும் என்பதை நமது ஹரி அண்ட் ஹரிஸ் அவருடைய செயல் திறமையை கடந்த 2 படங்களையும் பார்த்து தெரிந்து கொண்டோம். சிறப்பாக வந்திருக்கிறது. உங்களுடைய அனைவருடைய பேராதரவின் பேரில் இது பெரிய இமாலய சாதனையாக நடக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கங்கள் பல. ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து டேரக்டர்ஸ் ஃபிலிம், பியூர்லி டேரக்டர்ஸ் ஃபிலிம். ஏன்னா போன வாட்டியாவது 3Dன்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து ஸ்டோரி டெல்லிங் தான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஆந்தாலஜின்ற ஒரு புது கான்செப்டை தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஃபார் ஹாரர் ஃபிலிம். ஸோ படம் ஓவராலாக நல்லா வந்திருக்கு. அண்ட் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 5 டிஃப்ரெண்ட் விஷுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன், ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிற சீன் சொன்னாங்க. அந்த சீன் சொல்லும்போது அதில் இருக்கிற 4 கேரக்டர்ஸும் பேசுகிறது, அதாவது கோகுல், மேக்னா, பாலா அண்ட் சிம்மா 4 பேரும் பேசுகிற சீன் வரும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட. ஸோ அந்த கான்வர்சேஷன் பேசும்போது அவங்க ஸ்கூல் டேஸில் இந்த லைஃப்பை பற்றி அவங்க சில இன்சிடென்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போது அவங்க இந்த நல்லா ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு அதே மாதிரி அந்த விஷயங்களை என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி அப்படின்றது கான்ஃப்ளிக்ட் அதை பற்றி தான் அந்த சீன் இருக்கும். ஸோ அந்த இயர்லி லைஃப், அந்த ஸ்கூல் டே லைஃப் எப்படி அவங்க நல்ல ஒரு சேர்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம இதில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றத தான் சுச்சுவேஷனாக சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கண்ணாடி தாண்டா அப்படின்ற சாங் கானா பாலா சார் எழுத வச்சு பாட வச்சுருக்கோம்.